எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். வர மிளகாய் 2 பட்டை, 3 கிராமு, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரிட்டோம். ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் 100 கிராம் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மிளகு வறுவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். முன்னாடி போட்டா வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம். பச்சை வாசனை போட்டோம்னா சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கிறோம், பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏற்கனவே நம்ம வர மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறோம். தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனைலாம் போனோம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா சிக்கன் அந்த எண்ணெயில வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மசாலால நம்ம வதக்கி விடுவோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கம்மியா ஊத்திங்க. நம்ம வறுவல் தான் பண்றோம், சிக்கன் மிளகு வறுவல் தான் பண்றோம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன்ல ஊத்தின தண்ணி எல்லாம் நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்து நம்ம இறக்க போற டைம்ல தான் போடணும். முன்னாடியே நீங்க சிக்கன்ல போட்டீங்கன்னா சிக்கன் கசப்பு கொடுத்துரும். ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சனோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைடு டிஷ்லாம் நான் எப்படி செஞ்சேன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்